பிரைஸ் லார்ட். என் பெயர் ஜோசப் பனிதி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆந்திராவில். இப்போ செட்டில் ஆனது ஹைதராபாத்தில். அதனால நான் தமிழன் இல்லை, அவர் தெலுங்கு. ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்த அந்த அருளால் கடவுள் தான் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பார். இந்த வேலை பண்றதுக்காக, அவருடைய வேலை பண்றதுக்காக எனக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பார் கடவுள். ஸோ அதனால இந்த பேச்சில் ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. சரி, நான் பிறந்தது ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில். அதனால சின்ன வயசுல இருந்து எனக்கு கடவுள் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரெகுலராக சண்டே ஸ்கூல் போனேன். ஆனால் காலேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் சர்ச்சுக்கு போறதை நிறுத்திவிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் சர்ச்சுக்கு போறது நிறுத்திவிட்டு படங்கள் பார்க்கறது ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம கெட்ட கெட்ட பழக்கங்கள், சிகரெட் பழக்கம், தண்ணி பழக்கம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் எல்லாம் சுத்தணும். இதுதான் என் வாழ்க்கை. அப்போ நான் காலேஜில் இருக்கும்போது, நான் எஜுகேஷனில் இருக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப இந்த பூமியில் உள்ள என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரிஜினலான வாழ்க்கை ஆரம்பம் ஆயிடுச்சு என் வாழ்க்கையில். நான் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் அந்த சம்பளம் எனக்கு பத்தல. ஏன்னா எனக்கு பெரிய சம்பளம் வேணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய ஆஸ்திகள் சம்பாதிக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம் அப்போ. அதனால அந்த ஜாப் விட்டுட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா அந்த பிசினஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. எப்படிப்பட்ட ஃபெயிலியர்னா, அந்த பிசினஸால என் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாமே போச்சு. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கஷ்டங்கள், பிக் ஃபெயிலியர், டிசாஸ்ட்ரஸ்லி ஃபெயிலியர். அதனால கடன்கள். 2006 இது நடந்தது. 2009 பிசினஸ் ஆரம்பிச்சுட்டேன். 2011 என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கு முடியாது. ஒரே கடன், ஒரே கடன் மேல வட்டி, வட்டி மேல வட்டி, வட்டி மேல வட்டி. அந்த கடைக்காரில் இருந்த ஃபோன் கால்ஸ், டார்ச்சர். ஒரு 35 லட்சம், 1 இல்லை 2 இல்லை 35 லட்சம். அப்போ எனக்கு அது ஒரு பெரிய பெரிய அமௌண்ட். அதனால அதை திருப்பி கொடுத்தது என்னால முடியவே முடியல. ஏன்னா அவ்வளோ பெரியது அது. அதுக்காக எனக்கு ஒரு வீடு இருக்கு, அது வித்துட்டு ஒரு லேண்ட் இருக்கு, அது வித்துட்டு. ஆனாலும் பிரயோஜனமே கிடையாது. ஆனா அவருடைய எனக்கு ஒரே டார்ச்சர், வட்டி மேல வட்டி ஏறி போயிட்டே இருக்கு. அப்போ எனக்கு
வேலை இல்லை, வியாபாரம் இல்லை, சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்ன நிலைமை அப்படி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ஃபேமிலி, வைஃப் இருக்கு, 2 குழந்தைகள் இருக்கு, அவனை நான் பார்க்கணும். வருமானம் இல்லை, சம்பளம் இல்லை, ஆனா ஒரு பக்கம் ஃபேமிலி இருக்கு. கடன்கள் அறிந்த டார்ச்சர், கடைக்காரர்கள் இந்த டார்ச்சர். அப்படிப்பட்ட நிலைமையில நமக்கு இருக்கிறது யாரு? ஒரே ஒரு தானே, நம்ம கடவுள். பாசமுள்ள கடவுள் இல்ல. நான் அப்போ கடவுளுக்கு ஜெபம் பண்ணிட்டு, அதை தவிர நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா உலகத்துல இருக்கிறவ அந்த நிலைமையில எது பண்றாரு, ஏன் பண்றாரு நமக்கு தெரியும். அந்த ஊர் விட்டுட்டு ஓடி போகணும், இல்லைன்னா இந்த உலகம் விட்டுட்டு ஓடி போகணும். அப்படின்னா சூசைட். நான் கடவுளுக்கு ஜெபம் பண்ணும்போது கடவுளுடைய அருளால கடவுள் எனக்கு பெரிய உதவி பண்ணிட்டார். அது இல்லைன்னா ஒரு பெரிய ஜாப் கொடுத்தாரு. நான் எதிர்பார்க்காத ஜாப். அது ஒரு நல்ல சம்பளம், பெரிய சம்பளம். அதனால என் வாழ்க்கை மறுபடியும் சேஞ்ச் ஆயிடுச்சு. கடன் எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே அத்தனை லட்சங்கள் எல்லாம் போயிடுச்சு. வாழ்க்கையில திருப்பி நிம்மதி வந்தது, சந்தோஷம் வந்தது, ஆனந்தம் வந்தது, எல்லாமே திருப்பி வந்தது. எல்லாமே திருப்பி வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு சர்ப்ளஸ் மணி இருக்கு. ஆனா இந்த எல்லா கடன்கள் தீந்தி போனதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட பணம் இருக்கு. அப்படி கடவுள் என்னை இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அப்போ நான் ஹோலி லேண்டுக்கு போய், ஹோலி லேண்டுன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு போய் ஜோர்டான் ரிவர்ல பேப்டிசம் எடுத்து பாருங்கள் எப்படிப்பட்ட நிலைமை எப்படி மாறி போயிடுச்சு. கடவுள் இல்லாத நேரத்தில் என்ன வாழ்க்கை எப்படி இருக்கு, கடவுள் என்ன கூட இருந்த அந்த காலத்துல என்ன வாழ்க்கை எப்படி இருக்கு, அதுதான் நான் சொல்ல வந்தது. அதுதான் என்னுடைய சாட்சி. அதுக்கப்புறம் நான் ஊழி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு சர்ச்சு கட்டி ஊழி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். 2016 நான் இஸ்ரேல் தேசம் போனேன். 2017 ஒரு சர்ச்சு கட்டி ஊழி ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த பைபிள் கிளாஸஸ் நான் தெலுங்குல பைபிள் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டேன், இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சுட்டேன், இப்போ தமிழ்ல. அதுதான் என்னுடைய சாட்சி. சரி, எத்தனையோ பேர் இருக்கு இந்த பைபிள் ஸ்டடி, எத்தனை பேர் செய்யறாங்க? என்ன பைபிள் ஸ்டடியில என்ன வித்தியாசம்? வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வேர்ட் இஸ் த வேர்ட். வாக்கியம் என்ன வாக்கியம் தான், வசனம் என்ன வசனம் தான், சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் தான். ஒண்ணுமே அந்த வித்தியாசம் கிடையாது. அதே வசனம் தான்.
ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்த அந்த பிளெஸிங்கால இல்லைன்னா அறிவால நான் முயற்சி பண்ணுவேன் ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்காக. அதேதான் இப்போ எதுக்கு இந்த ஆன்லைன்லக்கு வரணும், இந்த யூடியூப்லக்கு வரணும்னா நமக்கு தெரியும் இந்த காலம் எப்படி இருக்கு. எல்லாமே இன்டர்நெட், எல்லாமே யூடியூப், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இது எல்லாமே இதுதான் வாழ்க்கை ஆகிப்போச்சு. நமக்கு எது வேணாலும் அந்த இன்டர்நெட்ல போனால் நமக்கு கிடைக்கும். வீட்டில இருந்தே ஷாப்பிங் பண்ணலாம், வீட்டில இருந்தே எல்லாமே வாங்கலாம் ஆன்லைன்ல. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இப்போ இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம கடவுளுக்கு எதிரிகள் ஒரு மோசமான பொய்கள் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த சோஷியல் மீடியாவில். அதில் ஒரு முக்கியமானது என்னன்னா, ஒரு விஷயம் சொல்லணும் என்ன, இயேசு கிறிஸ்து உண்மை இல்லை, அவர் பிறந்ததே இல்லை, அவர் ஆக்சுவலா இல்லை, அவர் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், கிரியேட்டட் கேரக்டர் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நம்மவர் சில பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோ எப்படின்னா ஒரு வெரி பிலீவபிள், ஒரு நம்ப மாதிரி இருக்கு அவருடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ். அப்படி சொல்றார் அவர். ஏன்னா அந்த பிசாசு கொடுத்த அறிவு அப்படிதான். பிசாசு கூட அறிவுள்ளவர், நமக்கு தெரியுமில்ல. அதனால அவர் அப்படி சொல்றார், நம்ப மாதிரி இருக்கு, நம்ம உங்கள் நம்புறார். அதனால நான் எனக்கு கடவுள் கொடுத்த அந்த அறிவால நான் நல்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்ததுக்காக ட்ரை பண்ணுவேன். அதுதான் நான் சொல்ல வந்தது. அதுக்கு தான் நான் இந்த யூடியூப்ல வந்தது. அதுதான் நீங்கள் என் பற்றி புரிஞ்சுக்கணும். சரி, விஷயத்துக்கு வருவோம். விஷயத்துக்கு வந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கும். இது வசனத்தோட பைபிள்ல உள்ள முதலாவது வசனம் என்ன பாருங்கள். ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் உள்ள 1வது வசனம். அது என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதுதான் முதலான வசனம் நம்ம பைபிள்ல. இதிலிருந்தே நாம் இப்போ நம்ம பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது ஒரு 90% கிறிஸ்டியன்ஸ்க்கு, 90%க்கு மேல கிறிஸ்டியன்ஸ் இது எப்படி எல்லாம் நம்புறாருன்னா, 1வது வசனத்துக்குள்ளே எல்லா சிருஷ்டியும் சிருஷ்டிக்கப்பட்டது. 1வது வசனத்திலோட எல்லா கிரியேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படி நம்புறாரு. ஏன்னா அது அப்படி இருக்குல்ல. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆக்சுவலா என்ன, அது 1வது வசனத்துல அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். 1வது வசனத்துல அந்த எல்லா சிருஷ்டி முடியல. அதுக்கு நான் கொடுக்க போற எக்ஸ்பிளேஷன் என்னன்னா, பாருங்கள், இந்த 7வது வசனம்
முதலாவது அதிகாரத்தில் உள்ள 7வது வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? தேவன் ஆகாய விருவை உண்டு பண்ணி ஆகாய விருவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விருவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிடுச்சு. தேவன் ஆகாய விருவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமாகி 2ஆம் நாள் ஆயிடுச்சு. பாருங்கள், முதலாவது வசனத்துல வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படி இருக்கு. முதலாவது வசனத்திலே எல்லா சிருஷ்டி முடிஞ்சு போச்சு என்ன நினைச்சா, இது என்ன மறுபடி ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல. சோ 2ஆம் நாள் வானத்தையும் சிருஷ்டிக்கப்பட்டது. மறுபடி பாருங்கள், 8th verse தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று இல்ல 9வது வசனம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிடுச்சு. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சோ இங்க பார்த்த 2ஆம் நாள்ல வானத்தை சிருஷ்டி, 3ஆம் நாள்ல பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ முதலாவது வசனத்தை பத்தி என்ன? முதலாவது வசனத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். ஆக்சுவலா பைபிள் எழுதுறது யாருன்னா நமக்கு தெரியும், மோசே. மோசே அந்த சீனாய் அந்த பகுதியில் இருக்கும்போது அவருடைய மாமனாருடைய அந்த ஆடுகளை அங்கே போய் மேய்க்கிற போது அங்கே கடவுளை மோசேன்னு கூப்பிட்டார். நமக்கு தெரிவது. அப்போ மோசே அங்கே போனார். அப்போ கடவுள் மோசேக்கு கொடுத்த கடமைதான், நீ போய் பைபிள் எழுது. அப்போ பைபிள் எழுத ஆரம்பிச்சார் மோசே. அப்போ எப்படி ஆரம்பிக்கிறேன்னா இப்படி ஆரம்பிச்சிட்டார். ஆதியில தேவன் பூமியையும் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த வசனத்தோட ஆரம்பிச்சிட்டார். ஏன் அந்த வசனத்தோட ஆரம்பிக்கணும்? அதுக்குள்ள நோக்கம் என்ன? மோசையுடைய அது பெரிய மீனிங் இருக்கு, பெரிய கதை இருக்கு, பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதுல அது நமக்கு தெரியணும். ஏன்னா இது பார்த்தா ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது இன்னொரு விதமா பார்த்தா ஆதியில தேவன் மட்டும்தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்படி ஆதியில தேவன் மட்டும்தான். இன்னொரு விதமா பார்த்தா அந்த வானத்தையும் பூமியையும் தேவனாலதான், கடவுளாலதான் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இன்னொரு விதமா பார்த்தா அந்த வானம் அந்த பூமியை கடவுள்கள் கிடையாது. அது மோசே சொல்ல நினைச்ச அந்த விஷயம். வானம் பூமி கடவுள்கள் கிடையாது, கடவுள் மட்டும்தான் கடவுள். அது யாருன்னா ஆபிரகாமுடைய கடவுள் மட்டும்தான் கடவுள், தவிர வேற எது கடவுள் கிடையாதே கிடையாது. அது வானத்தை ஆகலும்
பூமியை ஆளும். எதுக்கு இப்படி சொல்றார்? எதுக்கு அப்படி சொல்லணும்? முதலாவே அந்த விஷயம் எதுக்கு மோசே சொல்லணும்? அது சொன்னதுக்கு அப்புறம் தான் எதுக்கு சிருஷ்டி பத்தி எழுத ஆரம்பிச்சிட்டான் மோசே. அது தெரிஞ்சுக்கணும் முதல். சோ மோசே சொல்ல வந்தது என்னன்னா, வானத்தையும் பூமியையும் கடவுள்கள் கிடையாது, அது வெறும் சிருஷ்டிதான், சிருஷ்டில உள்ள ஒரு பகுதி மட்டும். ஆனா கடவுள் கிடையாது, கடவுள் மட்டும்தான் கடவுள். அதே அவர் சொல்ல வந்தது, அது அவருடைய நோக்கம். அந்த முதலாவது வசனத்துல ஏன் அப்படி சொல்றாருன்னா, அதை தெரிஞ்சுக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்னா, காலத்துல அப்படின்னா காலத்துல நம் ஆபிரகாமுடைய டைம்க்கு டிராவல் பண்ணணும், ஜெர்னி பண்ணணும், அங்கே போகணும், பிரயாணம் பண்ணணும். ஆபிரகாம் காலகட்டத்து அங்கே போனா எதுக்காக மோசே இப்படி எழுதினார், இல்ல எப்படி சொல்றார் நமக்கு புரியும் இல்ல. சோ போலாம். எப்படி போகணும், எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அந்த ஜெர்னின்னா, முதல் நாம் ஈராக்கு போவோம். அந்த ஈராக்கிலிருந்து நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், நீங்க பார்க்குற அந்த மேப் வந்து ஈராக்கு. இந்த 2026 ஈராக்கு இப்படி இருக்கு. இந்த நடுவுல பாக்தாத் இருக்கு, கேபிட்டல் சிட்டி. அந்த கீழே வந்த அந்த தெற்கு பாகத்துல பாருங்கள், அல் பஸ்ரா, அந்த பகுதி பாருங்கள். அப்படியே தீகா, மீஷான் பாருங்கள். அது மட்டும் இல்ல, அந்த பாக்தாத்க்கு கீழே பாருங்கள் பாபில் இருக்கு. பாபில்னா அந்த காலகட்டத்தில் உள்ள பாபில் தான். பாருங்கள், கீழே அல் பஸ்ரா இருக்குல்ல, அங்கே பாருங்கள். அதே ஈராக் தான் இது, அதே பகுதி தான். ஆனா 3000 BC உள்ள அந்த ஈராக் இது. அப்போ அந்த நாடுக்கு பேரு ஈராக் இல்லை, அதுக்கு பேர் வந்து சுமேர். சுமேர் தான். அந்த ரெட் மார்க்கிங்ல உள்ள அந்த பகுதி தான் அந்த காலகட்டத்தில் உள்ள சுமர் நாடு. அது தவிர எங்கேயும் நாடுகள் இல்லை, அந்த சிட்டிஸ் இல்லை, அந்த மனிதர்களும் இல்லை, மனிதர்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் எங்கேயும் இல்லை. இந்த ரெட் மார்க்கிங் உள்ள பகுதியில் மட்டும்தான் மனிதர்கள் தங்கியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அப்போ இருக்கிற அந்த சிட்டிஸ் பேர்கள் பாருங்கள். உர் ஒரு சிட்டி இருக்கு, அதுக்கு கீழே எரிடு சொன்ன ஒரு சிட்டி இருக்கு, அதுக்கு மேல உருக் இருக்கு, அதுக்கு மேல லகாஷ், நிப்பூர், கிஷ், இப்படி இருக்கு அந்த காலகட்டத்தில். நாம் இப்போ பார்க்குற ஈராக். ஸோ இது 3000 BC உள்ள ஈராக் நாடு. பாருங்கள், அதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்கள். இது வந்து செகண்ட் மில்லினியம் BC, அப்படின்னா 2000 BC அந்த காலகட்டத்தில்
இருக்கிற ஈராக் பாருங்கள், டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். கீழே அப்படியே இருக்கு, எரிடு இருக்கு, உருக்கு இருக்கு, லாஷா, இசின், நிப்பூர், கீஷ் அப்படியே இருக்கு. அது மட்டும் இல்லாம பாருங்கள், பேபிலோன் 2nd மில்லியன் பிசில புதுசா வந்தது பேபிலோன். அதுக்கப்புறம் மேல சிப்பூர், ரஃபைம், மேரி. இது பாருங்கள், இது யூப்ரட்டிஸ் நதி எங்க இருக்கு, அங்கேதான் புதுசா சிட்டிகள் வந்துட்டார். நமக்கு இங்க வேண்டியப்பட்டது, நம்ம சப்ஜெக்டுக்கு வேண்டியப்பட்டது என்னன்னா, ஒரு பாருங்கள் கீழே இருக்கு, கீழே ஒரு என்னப்பட்ட ஒரு சிட்டி இருக்கு. நாம் இப்போ யாராவது ஒரு புதுசா நம்ம கிட்ட வந்தா நாம் என்ன கேள்வி கேட்கும், என்ன உங்க ஊர் என்ன, இல்ல உங்களுக்கு எது ஊரு, அந்த ஊரு சொன்னப்பட்ட அந்த பேர் வந்தது இந்த ஊரால. சோ இந்த ஊர் தான் நாம் இப்போ சொல்ற ஊர். சரி, இந்த ஊர் யார்? இந்த ஊர் என்ன? நம்ம தந்தை, விசுவாசத்துக்கு தந்தை ஆபிரகாம். சோ நம்ம தந்தையுடைய ஊர் அது, ஆபிரகாமுடைய ஊர். அந்த ஊர்ல தான் நம்ம ஆபிரகாம் பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே. அப்போ ஆபிரகாம் சின்ன வயசா இருக்கும்போது அவருடைய தந்தை தெஹரான். ட்ரெடிஷன் பிரகாரம் அவருக்கு ஒரு ஐடல் ஷாப் இருக்கு. ஐடல்னா சிலைகள், ஒரு ஷாப் இருக்கு. அந்த ஷாப்ல தான் ஆபிரகாம் கூட இருக்குவார். சோ அவருடைய கடவுள்கள் யார் அப்போ அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய சின்ன வயசுல வணங்கினது அந்த கடவுள் யாரு, வணங்கினது யாரு, அந்த கடவுள் யாரு என்ன பாருங்கள். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். இங்க இவர் பேர் அன் அப்படின்னா, இவர் வானத்தின் கடவுள், த ஸ்கை காட், வானத்தின் கடவுள். இது இந்த சிலை ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ல அந்த சயின்டிஸ்டுகளுக்கு கிடைச்சது. இது ஒரிஜினலான பிக்சர் தான், படம், ஒரிஜினலான படம். இதே சிலைக்கு தான் ஆபிரகாம் அவருடைய சின்ன வயசுல வணங்கினார். கடவுள் அவரை கூப்பிட்டதுக்கு முன்னாடி. இவர் பேர் அன், ஸ்கை காட். இவள் கி இல்லைன்னா நின்ஹுஷாக், காடஸ் ஆஃப் எர்த், பூதேவி இல்ல பூமிக்கு தேவி, பூதேவி. அவர் வானத்துக்கு கடவுள், இவள் பூமிக்கு கடவுள், தேவதை. இவர் என்லில் காட் ஆஃப் வெதர் அப்படின்னா வானிலை கடவுள். வானிலை கடவுள் பாருங்கள், அந்த ரைட் சைட்ல அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கார். அவர் தான் என்லில் காட் ஆஃப் வெதர், வானிலை கடவுள். இவர் பெயர் எங்கி, காட் ஆஃப்
வாட்டர், தண்ணியோட கடவுள். காட் ஆஃப் வாட்டர், தண்ணிக்கு கடவுள் இவர். ஊத்து, ஊத்து இல்லைன்னா ஷமஷ், நமக்கு பைபிள் இருக்கு பெத் ஷமஷ், அப்படி ஒரு சிட்டி இருக்குல்ல ஷமஷ், இவர் பேர் தான் ஊத்து. காட் ஆஃப் சன், காட் ஆஃப் சன் சூரிய பகவான். இவர் நானா த மூன் காட், சந்திர பகவான், சந்திர தேவதை. இன்னான்னா வெரி பவர்ஃபுல் காடஸ், வெரி பவர்ஃபுல் இன் தோஸ் டேஸ். அந்த காலகட்டத்தில் வெரி பவர்ஃபுல் காடஸ், காடஸ் ஆஃப் லவ், காடஸ் ஆஃப் வார். காதல் தேவதை, யுத்த தேவதை. பாருங்கள் எப்படி இருக்கு. காலுக்கு கீழே சிங்கம் இருக்கு. அது எப்படி இருக்கு? அவளுடைய கையில் இருந்த அந்த கயிறால அந்த கடத்தை கட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா சிங்கத்துக்கு மேல பவர், அவளுடைய பவர். அப்படி புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு ஆயுதம் இருக்கு. அது பாருங்கள், ரெக்கைகள் இருக்கு, கீழே ரெக்கைகள். அது மட்டும் இல்லை, கீழே ஆயுதங்கள் இருக்கு. அந்த தலை மேலே கிரீடம் இருக்கு. வெரி பவர்ஃபுல் தேவதை, வெரி வெரி அப்படின்னா வல்லமையுள்ள தேவதை. ஸோ இவர்கள் தான் ஆபிரகாம். அந்த தெரியாத காலகட்டத்தில் சின்ன வயசுல அந்த அவருடைய தந்தை சொன்னதால வணங்கின கடவுள்கள் இனானா, நானா, ஊத்து, எங்கி, என்லில், கி, அன். அப்படி இருக்கும்போது ஆபிரகாமை கடவுள் நோக்கி, இந்த உலகத்தில் யார் நீதிமான் என்ன நோக்கும்போது, என்ன பார்க்கும்போது கடவுளுக்கு கிடைச்சது இந்த ஆபிரகாம். அப்போ கடவுள் ஆபிரகாம் கிட்ட வந்து அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி இருக்கு. கர்த்தர், அப்போ ஆபிரகாமை பேர் வந்து ஆபிராம், வெறும் ஆபிராம் தான். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படி கடவுள் சொன்னார். அந்த கடவுள் சொன்னபடியே ஆபிரகாம் செஞ்சிட்டார். அவருடைய வீடு விட்டுட்டு, அவருடைய நாடு விட்டுட்டு, அவருடைய தந்தை வீடு விட்டுட்டு, தந்தை எல்லா இனத்தை விட்டுட்டார், தேசத்தை விட்டுட்டார், தகப்பனுடைய வீடு விட்டுட்டு அந்த புதுசாக கடவுள் காண்பிச்ச கானான் தேசத்துக்கு போய் அங்கே செட்டில் ஆகி கடவுள் அவருக்கு எது சொன்னாரோ அது எல்லாமே தவறாம செஞ்சிட்டு இருக்கார். அதனால கடவுள் அவர் சொன்னது என்னது பாருங்கள். 15ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அவன் கர்த்தரை விசுவசித்தான், அதை அவர் அவனுக்கு
நீதியாக எண்ணினார். அப்படின்னா அவன் என்ன? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதனால அதை கடவுள் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ கடவுள் ஆபிரகாமு நீதிமான் எண்ணினார். அதனால அவருக்கு கிடைச்சது என்னன்னா இட்டர்னல் லைஃப். ஸோ ஆபிரகாம் எல்லாமே விட்டுட்டு புதுசா கானான் தேசத்துக்கு வந்து அங்கே செட்டில் ஆகி அங்கே தங்கி இருக்கிறார். அங்க அதே தேசத்துல அவருடைய பிராணம் விட்டுட்டு அங்கே மண்ணாகினார். சரி, ஆபிரகாமுக்கு ட்ரெடிஷன் பிரகாரம் என்னன்னா, ஆபிரகாம் ஆக்சுவலா சொன்ன கடவுள் எல்லா சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் கடைசியில ஆதாமை சிருஷ்டித்தார்ல. அப்போ ஆதாமுக்கு கடவுள் எல்லாமே சொன்னார். எப்படி இந்த சிருஷ்டிக்கப்பட்டது, முதலாம் நாள் என்ன ஆயிடுச்சு, 2ஆம் நாள் என்ன ஆயிடுச்சு, 3ஆம் நாள், எப்படி 6ஆம் நாள் வரை என்ன நடந்தது, எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாமே ஆதாமுக்கு கடவுளை சொன்னார். ஆதாம் அவருடைய குமாரருக்கு சந்தானத்துக்கு சொன்னார். அப்படியே அது நோவா வரை வந்தது. நோவா அவனுடைய குமாரனாகிய ஷேமுக்கு சொன்னார். ஷேமால அது அப்படியே ஆபிரகாம் வரை வந்தது. ஸோ ஆபிரகாமுக்கு இந்த சிருஷ்டி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்னது ஒரு கிளியரா தெரியும், நல்லா தெரியும் அவருக்கு. இந்த பைபிள்ல ஏது எழுதப்பட்டது அது எல்லாம் ஆபிரகாம் சொன்ன பிரகாரம் தான் எழுதப்பட்டது. ஏன்னா ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொன்னார் அந்த சிருஷ்டி பத்தி. ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்னார். யாக்கோபு அவருடைய குமாரர்கள் எல்லாருக்கும் சொல்லும் போது லேவிக்கு கூட சொன்னார். லேவி அவருடைய குமாரனாகிய கோஹாத் அவருக்கு சொன்னார். கோஹாத் அம்ராமுக்கு, அம்ராமால மோசே வரை வந்தது சேம் தகவல். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மாறவில்லை. கடவுள் ஆதாமுக்கு எது சொன்னாரோ ஆஸ் இட் இஸ் அதுதான் மோசே வரை வந்தது. அதனால மோசே அந்த சிருஷ்டி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என எழுதும்போது இப்படிதான் எழுதிவிட்டார். ஸோ அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் இந்த முதலாவது வசனத்தோ அப்படி எழுதினாருன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த அப்போ ஈராக் தேசத்துக்கு பேர் வந்து சுமர். நாம் பார்த்திருக்கோம். அந்த சுமர் அது பெரிய நாடு. அது வெரி ஃபேமஸ் கண்ட்ரி, வெரி டெவலப்டு கண்ட்ரி. அதுக்கு பேர் வந்து மெசபடோமியா சிவிலைசேஷன், இல்லைன்னா சுமேரியன் சிவிலைசேஷன். முதலான சிவிலைசேஷன் மனிதனுடைய சரித்திரம், மனிதனுடைய வரலாறுல முதலான அந்த சிவிலைசேஷன் எது என சுமேரியன் சிவிலைசேஷன். அதுக்கப்புறம் தான் ஈஜிப்சியன் சிவிலைசேஷன், அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதுக்கப்புறம் எல்லோ ரிவர் சிவிலைசேஷன். அப்படின்னா சைனா தேசத்தில் உள்ள அந்த எல்லோ ரிவர், அங்கே சிவிலைசேஷன் டெவலப் ஆகுது. ஸோ அந்த சுமேரியன் சிவிலைசேஷன் ஆகட்டும், இந்த ஈஜிப்சியன் சிவிலைசேஷன் ஆகட்டும், வானம்தான் பெரிய கடவுள்.
வானத்தின் கடவுள் தான் பெரிய கடவுள். அதுக்கப்புறம் பூமி தான் இன்னொரு பெரிய கடவுள். இவர் 2 பேர் தான் வெரி பவர்ஃபுல்லான கடவுள்கள். நம்ம நாட்டில் பவர்ஃபுல்லான கடவுள்கள் இருக்குல்ல. அப்படியே அந்த காலகட்டத்தில் அந்த சுமேரியன் சிவிலைசேஷன்ல, அந்த ஈஜிப்சியன் சிவிலைசேஷன் அவர் தான் பெரிய பெரிய கடவுள்கள். அவருக்கு எதிராக யார் என்ன பேசினா முடியவே முடியாது. அவருடைய வாழ்க்கையே போகும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் கடவுள். ராஜாக்கள் அவரை வணங்கினார். ஆகையால் அவருக்கு எதிராக யாரும் போகவே முடியாது. அந்த காலகட்டத்தில் மோசே ஒரு எவ்வளவு தைரியம் பாருங்கள். அந்த கடவுளுக்கு எதிராக பேசிட்டு ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் எழுதவும் ஆரம்பிச்சிட்டார், எழுதினார். முதல் பைபிள் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த மதம் சொல்லலாம், ரிலிஜன் சொல்லலாம். அந்த ரிலிஜியன்ஸ், அந்த சுமேரியன் உள்ள ரிலிஜியன், இந்த ஈஜிப்டில் உள்ள ரிலிஜியன், அந்த பவர்ஃபுல் ரிலிஜியன்ஸ், வெரி டெவலப்டு கண்ட்ரிஸ், வெரி டெவலப்டு பீப்புள், சிவிலைஸ்டு பீப்புள், அந்த பவர்ஃபுல் கிங்ஸ், பவர்ஃபுல் ராஜாக்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் வேற மதமே கிடையாது, வேற ரிலிஜன் கிடையாது. அந்த அப்படிப்பட்ட அந்த தைரியம் கூட யாரும் செய்ய முடியாது. அந்த காலகட்டத்தில் மோசே இப்படி சொல்றார், இப்படி எழுதுறார். பாருங்கள் எவ்வளவு தைரியம் வேணும், எவ்வளவு வலிமை வேணும். அதனால இந்த முதலாவது வசனம், அதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஸ்டோரி என்னன்னா இதுதான். அந்த முதலாவது வசனத்துல மோசே சொல்ல வந்தது என்னன்னா, புதுசா ஒரு வழி காட்டிட்டு போறாரு, ஒரு புது வழி. அப்படின்னா ஆக்சுவலி இது புது வழி இல்லை. கடவுள் ஆதாமை சிருஷ்டித்த போது அப்போ கடவுள் மட்டும்தான், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் மனிதர்கள் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அவர் சொந்தமாக கிரியேட் பண்ண கடவுள் தான் இந்த கடவுள் எல்லாம். திருப்பி கடவுள் ஆபிரகாமை நோக்கி, இதுதான் உண்மையான விஷயம். இவர் எல்லாரும் அவர் வெறும் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா, அவர் ஒரு சிருஷ்டி தான், சிருஷ்டியில் உள்ள பகுதிகள் தான். அவருக்கு ஒரு பவரே கிடையாது. அவர் மனிதர்களால சிருஷ்டிக்கப்பட்ட கடவுள்கள். அதனால அவர் உண்மையான கடவுள் கிடையவே கிடையாது. ஆகையால் ஆபிரகாம், உன்னால நான் ஒரு புது வழி காண்பிக்க போறேன் மனிதர்களுக்கு. அப்படி ஆபிரகாம் சொல்லும்போது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசேயால இந்த அந்த காலகட்டத்தில் இது புது வழி. புது மதம் சொல்லல, ஆக்சுவலா மதம் கிடையாது, ஒரு நியூ வே. பட் வெரி டேரிங்லி மோசே சொல்றார், அந்த வானத்தையும் அந்த பூமியையும் அந்த சூரியன் சந்திரன் எண்ணில் எங்கி இவர் எல்லாருமே கடவுள்கள் கிடையவே கிடையாது. வெறும் ஆபிரகாமுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள். ஆபிரகாம் கடவுள், ஈசாக்கு கடவுள், யாக்கோபு கடவுள், அவர்தான் உண்மையான கடவுள். ஸ்ட்ராங்லி
சொல்றார் மோசே. அதுக்குதான் அந்த முதலாவது வசனம். ஸோ முதலாவது வசனத்து அதுக்கு பின்னாடி இருந்த அந்த நோக்கம் இதுதான். அதுக்கப்புறம் தான் சிருஷ்டி ஆரம்பிக்கப்பட்டது தவிர முதலாவது வசனத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவில்லை. அதுதான் நான் சொல்ல வந்தது. பிரைஸ் தி லார்ட்.